காலை மாம கைதொழு மாணியை கருங்காலம் போல்மடமு ஏடுமா பந்தியன் பேருமான் மலை வந்தணுக போதம் வந்துதவி மறி கொடு முன்குந்தி வெங்குரு மேவியுள் விற்றிரும் திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியார வரும் யானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் குளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது குருவருடினாலும் பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை படிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, நாம் படிக்கிற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பின் நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவம் அவர்களது திருவடிகளையும் நாம் அனைவரும் சென்னிமேல் கொண்டு வணங்குவோம். அன்பர்களே, சைவ பாட வகுப்பில உமாபதி சிவம் அருளி செய்த 8 நூல்களில் ஒன்றான சிவப்பிரகாசம் என்கிற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில நடராஜ பெருமானுடைய துதி, சிவகாமி தாயாருடைய துதி, முருகப்பெருமானுடைய துதி ஆகிய பாடல்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. நியாயமா நேர்முக வகுப்பில நான் விநாயக பெருமான் ஒளியான திருமேனி முதலா இந்த தோத்திர பாடல்களை படிக்கக்கூடிய ஒரு நியதியை சுவாமி அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த இணைப்புல காலம் குறைவா இருப்பதால் நீங்க வகுப்பு முடிவதற்கு முன்போ பின்போ அதை பாராயணம் செய்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பகுதி பொதுவாக விநாயகர் வணக்கம். 2வது பகுதி சிவகாமி அம்மை நடராஜ பெருமானுக்கு 2 பாடல். ஆனா அதுல முதல் பாடல்லேயே சிவகாமி தாய் வந்து விடுகிறார்கள். சக்தி பின்னமிலான் என்பதற்கு ஏற்ப உமையம்மை காண ஞானமூர்த்தியாகி இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்கின்றான். அவருடைய திருவடியை நாம் புந்தியிலும் சிரத்தின் மேலும் உறவணங்கி போற்றல் செய்வார். உரை என்பது பொருந்த என்று பொருள் நாம் என்று பார்த்தோம். அடுத்து சிவகாமி அம்மையினுடைய திருப்பாடல். அது அம்மையினுடைய அந்த 5 சக்திகளை விரிவாக இந்த பாடல்ல காட்டுகிறார். அது பரந்த பராபரை, ஆதி, பரனது இச்சை, பரஞானம், கிரியை, பரபோக ரூபம்,
தரும் கருணை உருவாகி அது அருள் செய்கிறது. இது பின்னால நமக்கு நூல் படிக்கிற பொழுது இந்த பாடல்ல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இந்த மூன்றையும் நன்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற மாயைகளின் வேறுபாட்ட பிரகிருதி மாயை வரை நமக்கு பின்னால வரக்கூடிய பிரகிருதி மாயையில தோன்றுகிற தத்துவங்கள், அசுத்தாசுத்த மாயையில தோன்றுவது, அஸ்தமாயில் தோன்றுவது, இவையெல்லாம் பின்னால நாம் சிந்திப்பதற்கு இந்த திருப்பாடல் ரொம்ப அடித்தளமாக இருப்பது. அது சிவகாமியினுடைய கருணையினாலேதான் இச்சை, கிரியை, ஞானம், அதே போல விசுத்தாசுத்த அந்த மாயைகள், அனுகரண போகன போகங்கள், ஐந்தொழில் இவையெல்லாம் நமக்கு விளங்கும். அதனால் அதையெல்லாம் சேர்த்து எது நமக்கு நூல் படிக்கிற பொழுது அறிவில விளங்க வேண்டுமோ அவையெல்லாம் வரம் கேட்பதைப் போலவும் அதுவாக இருக்கிற அம்மையை உணர்கிற வகையிலேயும் உமாபதி சிவம் இந்த தோத்திரத்தை மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார். பாடல்கள்ல வணங்குவதாகவும் இருக்க வேண்டும். அதன் மூலம் பாடுகிறவருக்கு உண்மைத்தன்மையை உணர்த்துவதாகவும் இருக்க வேண்டும். அப்படி அமைந்த முறையிலேதான் நம்முடைய திருமுறைகள் அமைந்திருக்கின்றன. அதிலேயும் கூடுதலாக இந்த சாஸ்திர நூல்கள்ல இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுதும் உமையம்மையை சொல்லுகிற பொழுதும் மிக தெளிவாக ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இனி அடுத்து விநாயக பெருமானுடைய தோத்திர பாடல். முன்னமே ஒரு திருப்பாடல் அருளி செய்தார், ஒளியான திருமேனி என்று. அது ஒரு பொது வணக்க பாடல். இது சிறப்பு வணக்க பாடல். எப்பொழுதுமே சைவத்துல பொது சிறப்பு என்ற 2 நிலை உண்டு. நாங்க இப்ப கற்பகம் பல்கலைக்கழகத்துல 3 நாள் பயிற்சி வகுப்பு மன்றத்தின் சார்பாக சென்னியப்பனாரை அவர்கள் காட்டிய வழியில நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு அருமையான நூல் தெய்வ தமிழ் ஆகமம் என்ற ஒரு நூல் வெளியீடு செய்தோம். அந்த வெளியீட்டு விழாவில வேந்தர் பெருமகனார் வாழ்த்துறையும் நூல் வெளியீட்டு உரையும் வழங்கினார்கள். அதுல ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். ஆதிசைவர் என்றே நமக்கு கிடையாது. அப்படி சொல்லுவதுல பெரிய பொருள் இருப்பதாக உணர முடியவில்லை. சைவத்துல 2 தான், பொது செய்வர், சிறப்பு செய்வர்னார். பொதுவா விபூதி வச்சிருக்கிறவர் பொது செய்வர். சித்தாந்த உண்மைகளை செய்தவர், படித்தவர், உணர்ந்தவர் சிறப்பு செய்வர் என்று காட்டினார். இது 2 எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பொது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உமாபதி சிவன் தான் சிவபிரகாசத்துல பொது உண்மை என்ற பாகுபாடு காட்டி பொதுக்கு 50 பாட்டு, அதன் பிறகு வரக்கூடிய உண்மை சிறப்புக்கு 50 பாட்டு என்று பாடியிருக்கிற முறை பார்க்கிறோம். பின்னால சிவஞான முனிவர் இந்த சிவபிரகாசத்துல காட்டிய உமாபதி சிவம் காட்டிய அடிப்படையாக கொண்டு பேருரை செய்கிற பொழுது இதே நடைமுறையை கையாண்டதாக பல முறை நம்முடைய உரையாசிரியர் பெருமகனார் மேடையில அருளி இருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ விநாயக பெருமானுக்கு இது சிறப்பு பாடல். என்ன சிறப்பு? இந்த நூல் நன்றாக நான் செய்ய வேண்டும். நூலில் பாடல் பாடுகிற பொழுது, அதை கருத்தமைக்கிற பொழுது இடையூறுகள் வரக்கூடாது. அதற்காக நான் யாரை வணங்குகிறேன்? உமையம்மையையும் சிவபெருமானும் இணைந்த பொழுது ஆனைமுகப் பெருமான் வந்தார். அவர் மதநீர் ஒழுகக்கூடிய கணபதி. அவருடைய அருளால் இந்த நூலுக்கு இடையூறு வராமல் நான் நூல் செய்ய அவர் எனக்கு அருள் புரிய வேண்டும். அவருடைய திருவடிகளை நன்கு உணர்ந்த முனிவர்கள் வணங்குவார்கள். அது எது போல என்றால், ஒரு மலரிலே இருக்கிற தேனை எடுப்பதற்கு வண்டுகள் வருவது போல சிவஞானத்தை பெறுவதற்கு முனிவர் பெருமக்கள் வருவார்கள்.
அந்த முனிவர்களெல்லாம் வணங்கி வழிபடக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவடிகளை நினைந்து போற்றுவாம். இது 3வது திருப்பாடலுடைய கருத்து. பாட்டு பாருங்க. நலந்தர நூல் இருந்தமிழின் செய்யுள் குற்றம் நண்ணாமை இடையூறு அழியாமை கருதி இலங்கும் இரு குழையருகு பொருதுவரி சிதறி இணைவேல்கள் இகழ்ந்த கயல் கண்ணியொடும் இறைவன் கலந்தருள வரும் ஆனை முகத்தான் மும்மை கடமருவி என நிலவு கணபதியின் அருளால் அலர்ந்து மது கரமுனிவர் பரவவளர் கமலம் அணைய திருவடி இணைகளை நினைதல் செய்வான். மிக உயர்ந்த திருப்பாட்டு. எடுத்த உடனே நல்ல மங்கள சொல் நலம் தர நூல். அப்போ ஒரு நூல் எதற்காக செய்யப்படுகிறது என்றால் படிப்பவர்களுக்கு நன்மையை தருவதற்காக. எனவே நூல் நலத்தை மட்டும் தரும். அந்த நூல்களைத்தான் படிக்க வேண்டும் என்றார் திருவள்ளுவர். கசடு அற கற்க. உள்ளத்திலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கக்கூடிய நூல்களை படிக்க. அந்த கருத்து அப்படியே உமாபதி சிவம் நலந்தர. நலந்தரன்னா என்னென்ன நலம்? வாழுகிற காலத்திலே உடல் நலம், உள்ள நலம், வாழ்க்கை நலம், குருநாதருடைய திருவடி நலம், அதன் மூலமாக வீடு பேரடையக்கூடிய நலம். இவ்வளவையும் ஒரு நூல் நமக்கு கட்டாயம் செய்துவிட வேண்டும். நாம் இதற்கு முன்னால ஒரு நூல் படிச்சோம். சிவப்பிரகாசத்தை அருளிய உமாபதி சிவம் அருளிய 8 நூல்கள்ல ஒன்று திருவருட்பயன். திருவருளின் பயன் என்ன என்பதை சொல்லுவதற்கு 10 அதிகாரங்கள் அமைத்தார். பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, அருளது நிலை, அருளுரு நிலை, பிறகு அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, அஞ்செழுத்து அருள்நிலை, அணைந்தோர் தன்மை. இதுல கடைசியா குறள் உங்களுக்கு தெரியும். கள்ளத்தலைவர் துயர் கருதி வெள்ளத்தலைவர் மிக. வெள்ளத்து அலைவர் கருணை, வெள்ளத்து அலைவர் மிக. அந்த குறளுடைய பொருள் உயிர்கள் சிவபெருமான், உயிர்களாகிய நமக்கு சிவபெருமான் தலைவர் என்று உணர வேண்டும். இதுதான் திருவருளின் பயன். ஆக ஒரு நூல் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கிறது என்பதை மேலோட்டமா பார்க்கலாம். அந்த முறையில் உமாபதி சிவம் தொடர் எடுத்தவுடனே நலம் தர, எல்லாருக்கும் நன்மை கிடைக்க, எல்லாருக்கும் தெளிவு கிடைக்க நான் ஒரு நூல் செய்ய போகிறேன். அந்த நூல் தமிழ் மொழியிலே செய்ய போகிறேன். உமாபதி சிவம் தில்லைவாழ் அந்தணர்கள்ல மரபுல வந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார்? தமிழிலே செய்ய போகிறேன். அந்த தமிழுக்கு ஒரு அடை போட்டார் பாருங்க. இருந்தமிழ். இருந்தமிழ்னா பெருமையுடைய தமிழ், உயர்வுடைய தமிழ், நுண்மையுடைய தமிழ். இன்னும் உரை எழுதியிருக்கிறார் உரையாசிரிய பெருமகனார். தமிழின் பொருளை ஆழமும் அகலமும் நுண்மையும் அறிய முடியாத பெருமையுடைய தமிழ். 10வது பக்கம் அந்த விளக்கம் இருக்கிறது. நீங்க பிறகு பார்த்துங்க. அது தமிழ். தமிழ் விழுத்தூதுன்னு ஒரு நூல். அதுல ஒரு அழகான தொடர். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன். தமிழ் விடுத்தூதுல இருந்தமிழே என்று வருகிறது. இங்க இருந்தமிழ். ஆக அதனுடைய ஆழ அகல நுண்மையை காண முடியாத தன்மைக்குரியது தமிழ். அந்த தமிழில் நான் செய்யுள் பாடப் போகிறேன். அந்த செய்யுளில் எந்த விதமான குற்றங்களும் இல்லாமல் சீர், அசை, சொல், வரி, யாப்பு எல்லாம் எதுவும் இல்லாமல் அந்த நூல் நான் செய்ய வேண்டும்.
மேலும் அந்த நூலை செய்கிற காலத்தில எழுதுகிற பொழுதோ, பாடுகிற பொழுதோ, எண்ணுகிற பொழுதோ ஏதேனும் புற இடையூறுகள் வரக்கூடாது. அந்த இடையூறுகளும் வாராமல் செய்யுள் குற்றம் நண்ணாமை, இடையூறு நலியாமை, இது மாதிரியான இடையூறுகள் வாராமல் இருக்கும் பொருட்டு, கருதின எண்ணின் அர்த்தம் இருக்கும் பொருட்டு நான் விநாயக பெருமானை வணங்குகிறேன், கணபதியை வணங்குகிறேன். கணபதி யாரு? கணங்களுக்கு தலைவர். அவருக்கு என்ன சிறப்பு? மும்மை கடம் அருவி என நிலவு கணபதி. ஆக விநாயக பெருமானுடைய இயல்பு மும்மதங்களும் அருவி போல விளங்க பெற்றவர். சிவகணங்களுக்கு தலைவர் கணபதி. அந்த கணபதி எப்படி வந்தார் என்றால், கயல் கண்ணியோடு இறைவன் கலந்தருள வந்தார். கயல் கண்ணி, அதாவது கயல் மீன்றை போல கண்களை உடைய உமையம்மை, மீனாட்சி தாய், இறைவன் சொக்கநாதர், அம்மையும் அப்பவும் கலந்தருள ஆனைமுகத்தான் வந்தார். அந்த அம்மாவுக்கு என்ன கருணைன்னு காட்டினார். இலங்கும் இரு குழையருகு பொருதுவரி சிதறி இணைவேல்கள் இகழ்ந்த கயல். அம்மாவுடைய கண் இருக்கிறதே, இணைவேல்களை இகழ்ந்தவள். இணைவேல்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இணையானது, ரெண்டு கண்கள். இந்த அம்மாவனுடைய கண்ணோட்டம் இருக்கிறதே கூர்மை, அது வேலுடைய கூர்மையை காட்டிலும் கூர்மையானது. ஒரு வேல் கூர்மை எடுத்துக்குவோம். ஒரு கூர்மையான வேல் இருக்குமேயானால், அது ஏதேனும் ஒரு பொருள் மேல செலுத்தினீர்களானால் கூர்மைத்தன்மையின் மூலமாக உள்ள வேகமா போகும் இல்லையா? அம்மாவுடைய கண் இருக்கிறதே, உடம்பு, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரணம், அந்த கரணங்களுக்கு இடமா அமைந்திருக்கிற உயிர், அந்த உயிருடைய உச்சு தத்துவம் வரைக்கும் போகும். இப்ப எவ்வளவு கூர்மைன்னு பாத்தீங்களா? எனவே அந்த கூர்மை, இந்த வேலுடைய கூர்மை ஒண்ணு இல்லாம போச்சு. இணை வேல்கள் இகழ்ந்தது. இகழ்ந்தனா அந்த கூர்மையான வேலை காட்டிலும் கூர்மையானது எது? அம்மாவுடைய கண்கள். சரி, அந்த அம்மா கண்ணு எவ்வளவு பெருசுனார்? காதுல அணிகிறது குலை. கண்ணு இங்க இருக்கு. இந்த கண் இந்த குலை வரை நீண்டு இருக்குமா. அந்த கண்ணுல செவ்வரி பறந்து வெள்ளையில இருக்குமா. அது கண்ணுக்கு இருக்கிற அந்த அங்க லட்சணம். அந்த முறையில நீளமான கண். கண்ணுக்கு எது சிறப்பு? கண்ணோட்டம் விசாலமா இருப்பதால விசாலாட்சின்னு பேர். பெருசாய் இருப்பதால நீள் நெடுங்கண்ணி என்று பெயர். இப்படி அம்மாவுக்கு கருணை கண்ணை போற்றுவார்கள். எளிமையா எல்லாருக்கும் தெரிஞ்ச தொடர், அபிராமி கடைக்கண்களே நல்லன எல்லாம் தரும். நல்லன எல்லாம் தருவதற்கு கண் இன்றியமையாமை. அந்த கண் குழையளவு பெரிதாயிருப்பது. இலங்குமிரு குழையருகு பொருதுவரி சிதறி, அந்த கண் இணைவேல்கள் இகழ்ந்தது. இணையான கூர்மையான வேல் இகழும்படியாக உயிர்களினுடைய ஆணவ மலத்தை குத்தி எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அந்த அம்மா கயல் கண்ணியோடு இறைவன் சிவபெருமான் கலந்தருள ஒரு குழந்தை வந்தார், ஆனைமுகத்தான். அந்த ஆனைமுகத்தான் அருளால், கணபதியின் அருளால் அலர்ந்த மது கரமுனிவர் பரவ, வளர் கமலம், அவருடைய திருவடிகளை யார் வணங்கினார்கள் என்றால் முனிவர்கள் எல்லாரும் வணங்கினார்கள். ஆக முனிவர்கள் வணங்கியத முனிவர்களை வண்டாக உருவம் செய்தார். அந்த ஒரு மலர்ல, தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேனை
எடுப்பதற்கு வண்டுகள் சூழ்ந்து வருவதைப் போல விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை சூழ்ந்து நின்று அந்த திருவடியின் மூலம் பயன்பெறுபவர்கள் முனிவர்கள். அதனால் முனிவர் அலர்ந்த மது கரமுனிவர் பரவ. இறைவனை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், நன்கு உணர்ந்தவர்கள், விநாயகரை தெரிந்தவர்கள், அவர்கள் விநாயகரை வணங்கினார்கள். அவருடைய அந்த வணக்கம், அவருடைய திருவடி வளர் கமலம். அது வினைத்தொகைன்னு பேரு. எப்பொழுதும் அடியார்களுடைய நெஞ்சுக்குள்ள இருப்பது. அந்த திருவடி இணைகளை நினைதல் செய்வாம். அந்த ஒப்பற்ற திருவடிகளை நினைதல் செய்வாம் என்று விநாயக பெருமான் பாடல், மிக உயர்ந்த பாடல். சிவபிரகாச உமாபதி சிவம் பாடியது இந்த செய்யுள் குற்றம் வராம நூல் முடிக்க வேண்டும் என்று. நாம் ஒரு சிறப்பு வணக்க விநாயகர் செய்ய வேண்டும். என்ன? சிவபிரகாச நூல் படிக்கிறவரை, தத்துவ நூல் படிக்கிறவரை படிக்கிறதுக்கு மனசுல ஆசை வரணும். படிக்கிற பொழுது எந்த இடையூறும் வரக்கூடாது. இந்த இணைப்புல நெட் பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு போடுவதற்கு தடைகள் இருக்கக்கூடாது. நமக்கு வீட்டுல எந்த வேலையும் வந்துடக்கூடாது. நமக்கு சிரமம் இல்லாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 to 9 சிவபெருமான் இதுல இணைவதற்கு வரக்கூடிய இடையூறுகளை வருமானால் விநாயக பெருமான் மூலமாக நீக்கி அருள வேண்டும் என்று நாம் வேண்டி இந்த பாடல ஒரு முறை பாடி வருவோம். நலந்தர நூல் இருந்தமிழின் செய்யும் குற்றம் நன்னாமை இடையூறு நலியாமை கருதி இலங்குமிரு குழை அருகு பொருது வரி சிதறி இணைவேல்கள் இகழ்த்த கையல் கண்ணியோடும் இறைவன் கலந்தருள வரும் ஆனை முகத்தான் உம்மை கடமருவி எனநிலவு கணபதியினருளால் அலர்ந்தமது கரமுனிவர் பரவ வளர் கமலமனைய திருவடி இணைகள் நினைதல் செய்வாம் என்று இந்த 3வது பாடலிலே விநாயகர் வணக்கம் ரொம்ப சிறந்த பாட்டு. நீங்க தோத்திரத்துக்கு கூட இந்த பாடல்களை பயன்படுத்தலாம். நடராஜ பெருமான், சிவகாமி தாயார், விநாயக பெருமான். அடுத்து முருகப்பெருமானை பற்றி அடுத்த பாடல். முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் சிவத்துக்கும் வேறுபாடு கிடையாது. எல்லாம் ஒரே நிலைதான். அது அருள் செய்கிற வகையில சில வடிவங்கள். அந்த வடிவங்களை நாம நெஞ்சில் இருத்திக் கொள்ளலாம். அதுல ஒன்று முருகப்பெருமான். அவர் கந்தன் என்று பெயர். பல பெயர் அவருக்கு இருந்தாலும் கூட கந்தன், கந்து என்பது பற்றுக்கோடு என்று பெயர். உயிர்கள் எல்லாம் பற்றக்கூடிய பெருமான். முருகப்பெருமான் தோற்றத்தை சொல்லுகிற பொழுது அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்றதோர் சோதி புலம்பதோர் மெனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான். இத கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் தோற்றத்தை காட்டுகிறார். விநாயகர் தோற்றத்தைத்தான் படித்தோம் இல்லையா? கயல் கண்ணியோடு இறைவன் கலந்தருள வரும் ஆனை முகத்தான். அதை போல முருகப்பெருமான் தோற்றத்தை காட்டுகிறார். அந்த முருகப்பெருமானுடைய அந்த தோற்றத்துல சிவபெருமானுடைய 6 கண்கள்ல இருந்து தீப்பொறி வந்தது. அது சரவண பொய்கில விழுந்தது. 6ஐ ஒன்றாக சேர்த்துதார்கள். சேர்த்துன பெயர் சூட்டு விழா நடத்தினார்கள். அது என்ன பெயர்னு குமரகுருபரர் காட்டுகிறார். மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து கந்தன் என பேர் புனைந்து. அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? கந்தன். குமரகுருபரர் காட்டுகிறது. அதே சொல்லை இங்க வைத்து கந்தன் மலரடி இணைகள் சிந்தை செய்வாம் என்று உமாபதி சிவம் முடிக்கிறார். அந்த கந்தன் யார் என்று கேட்டால் தேவர்களுக்கு தலைவன், மயிலேறி வருபவன், சிவபெருமானுடைய ஞான குழந்தை. அவர் நல்ல கலைகளையும் வேதங்களையும் ஆகமங்களையும் உணர்ந்த அகத்தியனுக்கே ஓத்துரைத்தவர். அதுக்கு மேல தன்னுடைய விரலும் மாற்றானுடைய விரல் வலிமையும்
உணராமல் ஒருத்தன் இருந்தான் சூரபதுமன். அவனுடைய மார்பையும் என்னுடைய வினை மலை போல இருக்கிறது, அந்த மலை போல இருக்கக்கூடிய துன்பத்தையும் அடுத்து கிரௌஞ்ச மலை என்ற ஒரு மலை, சூரபதுமன் அந்த அரக்கர்கள்ல ஒருத்த தாரகாசூரன், அவன் மலையாக நின்றான். அந்த மலையையும் இந்த மூன்றையும் இரண்டு பட வேலை விடக்கூடிய, வேலை விட்டு வெற்றி அடையக்கூடியவன், அந்த வேலையை கையில வைத்திருப்பவன். குறத்தியினுடைய மகள் வள்ளி, அந்த வள்ளியினுடைய அருள் அன்பிலே கலர்ந்தவர். அந்த கந்தனுடைய திருவடிகளை சிந்தை செய்வாம். இதுதான் 4வது பாடல் கருத்து. பாட்டு பாருங்க. வளம் நிலவு குல அமரர் அதிபதியாய் நீல மயிலேறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை. இதான் முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிறார். அளவில் பல கலை அங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு ஊத்துரைக்கும் அண்ணல் விரல் எண்ணா உளம் மருவு சூரன் புறம் எனது இடும்பை ஓங்கல் ஒன்று இரண்டு கூறுபட ஒளி திகழ் வேலை உகந்தவன் ஒளி பொருந்தக்கூடிய வேல். இதே வேலை முன்னைய பாட்டுல அம்மைக்கு சொல்லுது, விநாயக பெருமானுக்கு சொல்லுகிற பொழுது, அம்மையினுடைய கண் சொல்லுகிற பொழுது அழகா காட்டினார். இணை வேல்கள் இகழ்ந்தனார். அதே வேல் தான் இங்க. அந்த வேலை கையில வைத்திருக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகளை சிந்தை செய்வான். இது பாடலுடைய திரண்ட கருத்தை. முதல்ல பாருங்க. வளம் நிலவு குல அமரர், அமரர் தேவர்கள், நன்மைத்தன்மையை பெற்றவர்கள் என்று நமக்கு பொருள். இரண்டாவது, அவர்கள் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடியவர்கள், இன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த தேவர் குலத்துக்கு அதிபதி, தலைவனாக இருப்பவன், அதிபதியாக இருப்பவன், நிதிபதி என்று காரைக்கால் அம்மையார் புராணத்துல காட்டுவார். இங்க நமக்கு அதிபதி சிவபெருமான், அவருடைய மகன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் எதுல வருவார்னார்? நீல மயிலேறி வருவான். எதுல வருவான்? நீல மயிலேறி. இது கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் என்று காட்டுகிறார். அப்படி நீல மயிலேறி வருபவன் அவர் ஈசன் அருள் ஞான மதலை. ஈசன் ஐஸ்வர்யங்களை கொடுப்பவர். அவருடைய ஞான குழந்தை, மதலைன குழந்தை. அந்த குழந்தை ஆகிய முருகப்பெருமான் அளவில் பல கலை அங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியர். அகத்தியமா முனிவர் எல்லாரும் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியும். அகத்திலே தீயை உடையவர், சிவபெருமானை சிந்தித்துக் கொண்டிருப்பவர். அவர் எல்லா கலைகளையும் கற்றவர், எல்லா வேதங்களையும் கற்றவர், எல்லா உபநிடதங்களையும் கற்றவர். அவருக்கு ஓத்து உரைத்தார். அருமையான தொடர். அந்த அகத்தியனுக்கு ஓதுதலை சொல்லிக் கொடுத்தார். பாடுவது பாட்டு, ஓதுவது ஓத்து என்று உரையாசிரியர் காட்டியிருப்பார். ஆக அகத்தியருக்கு முருகப்பெருமான் உரைத்தது தமிழ் மொழி என்று சிவஞான முனிவர் அருளியிருக்கிறார். ஆக அகத்தியனாருக்கு தமிழை செவி அறிவுறுத்திய செந்தமிழ் பரமாச்சாரியார் என்று பாயிர விருத்தியில மேற்கோள் சொல்லப்படுகிறது. மேலும் அகத்தியர் செழுந்தமிழும் சிவஞானமும் விரும்பி தணிகை முருகனிடத்திலே பெற்றார் என்று தணிகை புராணத்தில் கச்சிய புனிதர் பாடுகிறார். இந்த வரலாறுகளை எல்லாம் சிந்திக்கிற பொழுது முருகப்பெருமான்
அகத்தியருக்கு தமிழ் மொழியை அறிவுறுத்தினார். அந்த தொடர் அப்படியே இங்க அகத்தியனுக்கு ஓத்துரைக்கும் அண்ணல். அகத்திய பெருமானுக்கு ஓதுவதை உரைக்கக்கூடிய அண்ணல். அண்ணல் யாரு? முருகப்பெருமான். மேலும் அவருடைய வீரத்துல விரல் என்னா உளமருவு சூரன். விரல்னா ஆற்றல்னு பேரு. தன்னுடைய ஆற்றலையும் மாற்றானுடைய ஆற்றலையும் கொஞ்சமாவது உணர வேண்டும். உணர்ந்து போருக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லாமல் தன்னுடைய ஆற்றல் உணராமல் போருக்கு போனான். அவனுடைய அறியாமையாகிய அந்த தன்முனைப்பை நீக்க வேலை செலுத்துவான். எனது இடும்பை, இடும்பை என்பது நமக்கு இருக்கிற துன்பம். அந்த துன்பம் மலை போல இருக்கிறதே, அந்த துன்பத்தை நீக்குவதற்கு வேல் விடுவான். இது அப்படியே கந்தர் அனுபூதியில வினை ஓட விடும் கதிர்வேல். சுவாமி எது கதிர்வேல் வச்சிருக்கிறார்? வினை ஓட விடுவான். யார் அவனை வணங்குகிறார்களோ அவர்களது வினையை துரத்தி துரத்தி அடிப்பதற்காக என்ன வைத்திருக்கிறார்? வேல் வைத்திருக்கிறார். வினை ஓட விடும் கதிர்வேல். அந்த அனுபூதி அதே நிலைக்கு வாங்க. ஒளி திகழ் வேல் அது என்ன செய்யும்? எனது இடும்பையை கிழிக்கும், சோரனது உரத்தை கிழிக்கும். அதுக்கு மேல ஓங்கல். மலைகளுக்கு பல பெயர். வரை, சிலம்பு, ஓங்கல் இதெல்லாம் மலையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். இது கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்துல மலைக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பாடிடுவார் பாத்தீங்கன்னா. ஆக மலையை சொல்லுவதற்கு இருக்கிற பல சொற்கள்ல ஒன்று ஓங்கல். மலை என்றாலும் மலை, பறை என்றாலும் மலை, சிலம்பென்றாலும் மலை, ஓங்கல் என்றாலும் மலை. அதனால உமாபதி சிவன் போட்டார் ஓங்கல். ஆக 3 பொருளா? சோரபதுமனுடைய தன்முனைப்பு வலிமை, என்னுடைய துன்பமாகிய அந்த மலை போன்ற துன்பம், கிரௌஞ்சன் அதாவது ஓங்கல் கிரௌஞ்சன். அந்த கிரௌஞ்சன் என்ற ஒரு அரக்கன் கிரௌஞ்சன் என்ற மலையாக இருந்தார். அப்படி நின்னவன் சூரபதுமனுக்கு முன்னால பொறுத்தவன் தாருகாசூரன். அவன் மயக்கம் செய்வதற்கு கிரௌஞ்ச மலையாக நின்றான். அதைத்தான் ஓங்கல் என்று உமாபதி சிவன் காட்டுகிறார். ஆக இந்த 3ம் ஒன்றாய் இருந்தது. 2 கூறுபட ஒளி திகழ் வேல் உகந்தவன், இந்த வேலை வைத்திருப்பவன். மேலும் களபமலி குறமகள், சந்தனத்தை பூசி இருக்கிற மார்பையுடைய குறமகள் வள்ளி நாச்சியார். தன் மணிமுலைகள் கலந்தவர். அவருடைய ஞானத்துல இவருடைய ஞானம் வெளிப்படுகிற இடமாக இருப்பது வெளிநாச்சியார். அப்படி இருக்கக்கூடிய கந்தன் மலரடி இணைகள், மலர் போன்ற திருவடி சிந்தை செய்வான். இந்த 4 பாடல்ல நடராஜா பாட்டு பார்த்தீங்கன்னா, பூங்கமல மலர்த்தார்கள் சிரத்தின் மேலும் துந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வான். அம்மைக்கு பார்த்தீங்கன்னா அன்னை அருட்பாத மலர் சென்னி வைப்பான். இங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா கமலமடைய திருவடி இணைகள் நினைதல் செய்வான். கந்தனுக்கு பார்த்தீங்கன்னா கந்தன் அடி இணைகள் சிந்தை செய்வான். ஆக 4லேயும் அவருடைய திருவடியை தலைமேல் வைப்பான். போற்றுவோம், வணங்குவோம் என்பதாக இந்த திருப்பாடலை உமாபதி சிவம் அமைத்திருக்கிறார்கள். இனி அடுத்த திருப்பாட்டு குரு பரம்பரை. ரொம்ப அருமையான பாட்டு. சைவத்துல கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுல இருக்கிற சில நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது. சந்தான குறவர். குறவர் என்ற சொல்லுக்கு அதாவது குருநாதர் என்று பெயர். இது குறவர் என்பது சங்க இலக்கியங்களிலேயே காப்பியங்களிலேயே வந்திருப்பதை ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், உரையாசிரியர்.
அது குறவர் குருமார்கள். சந்தான குருமார்கள். சந்தானம் என்ற சொல்லுக்கு தொடர்ச்சி என்று பொருள். வரம் கேட்கிற பொழுது நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம். சந்தானம்னா தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சி தான் இங்க சந்தான குறவர். என்ன தொடர்ச்சி? கைலாய மலையில சிவபெருமான் இருந்தார். அந்த கைலாய மலையில சிவபெருமான் பாடம் சொல்ல அதுல கேட்டவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுடைய மாணவர் சனத்குமாரர். அவருடைய மாணவர் சத்தியஞான தரிசினி. அவருடைய மாணவர் பரஞ்சோதி முனிவர். அவருடைய மாணவர் மெய்கண்டார். அவருடைய மாணவர் அருணந்தி சிவாச்சாரியார். அவருடைய மாணவர் உமாபதி சிவம். இதுல உமாபதி சிவம் 7 ஆசிரியர்களை சொல்லி இவர்கள்தான் என்னை ஆட்கொண்ட ஆசிரிய பெருமக்கள் என்று அடையாளம் காட்டுகிறார். இந்த கருத்தமைந்த பாடல்தான் 5வது திருப்பாடல். ரொம்ப உயர்ந்த திருப்பாட்டு. பாட்டு படிச்சிருவோம். தேவர் பிரான் வளர்கையிலை காவல் பூண்ட திருநந்தி. அடுத்து அவர் கணத்தோர். அவர் வெளியே வந்தவர். செல்வர் வாரில் பரவிய அவர் கணத்தோர் செல்வர் வாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியாம் வெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மாறா விரவு புகழ் அருள்நந்தி வரலார் செல்வ தாவிலருள் மறைஞான சம்பந்தர் இவர் இச்சந்தானத்து எமையாடும் தன்மையோரே. ஆக என்னை ஆட்கொண்டு என் அறியாமையை நீக்கி பேரானந்த பெருவாழ்வு பெறுவதற்கு நெறிப்படுத்திய ஆசிரியர்கள் 7 பேர். யார் யாரு? தேவர் பிரான், எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்று பெயர். அவர் வீற்றிருக்கக்கூடிய வளர் கையிலை என்றும் அவர் கையிலைய வணங்குபவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கையிலை. அந்த கையிலையை காவல் பூண்ட கைலாய மலைக்கு அவர் வாட்ச்மேனா இருப்பார். அது பெரிய புராணத்துல கையிலை மலை சருக்கத்துல கையிலை மலை சிறப்புல மலையை காப்பது நந்தியம்பெருமான் என்று சேக்கிழாரும் காட்டுகிறார். அங்க படிச்சாலும் இந்த விளக்கம் கிடைக்கும். ஆக காவல் போட்ட திருநந்தி அவர் நந்தியம்பெருமான். இவர்தான் நமக்கு துவித சம்பு என்று பெயர். நமக்கு கோபுர வாயில பல கோவில் வைத்திருப்பார்கள். சாமிக்கு முன்னால் இருக்கிற அந்த பசு வேறு, அது நந்தி அல்ல, விடைன்னு பேர். நந்தி என்பது மனித உடம்பும் பசுமாட்டினுடைய தலையும் இருப்பது. அது பசுமாடாவே இருப்பது. எனவே அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாம நந்தி கொடி நந்தி கொடின்னு சொல்லக்கூடாது, விடைக்கொடி என்றுதான் சொல்ல வேண்டும். நந்தி என்ற உருவமே மாற்றம். அந்த திருநந்தி தேவர், அவருடைய மாணவர், அவர் கணத்தோர், அவர் மரபுல வந்தவர் சனத்குமார முனிவர்னு பேர். அவர் கணத்தோர் யாரு? சனத்குமார முனிவர். பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினி, அவருடைய மாணவர் பாரில் சத்தியஞான தரிசினி என்று சொல்லப்படுபவர். 3 ஆச்சா? நந்திதேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி.
அவருடைய திருவடிகளை வணங்கி அந்த திருவடியால் ஞானம் பெற்ற அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள். பரஞ்சோதியார் அவர்தான் இதுக்கு அகச்சந்தானம்னு பேர். அவர் கைலாயத்தில இருந்து அகத்தியரை பார்ப்பதற்காக பொதிகை மலை நோக்கி வந்தார். திருவண்ணை நல்லூர்ல அவருடைய விமானம் கொஞ்சம் தடையாச்சு. ஏமமான தடையாச்சு. கீழே பார்த்தார், அங்க பக்குவமுள்ள சுவேதவன பிள்ளை என்றவர் விளையாடி கொண்டிருந்தார். அவரை எடுத்து வச்சு சிவஞான உபதேசம் செய்தார். பெயரும் தன்னுடைய குருநாதர் பெயரை வைத்தார். சத்திய ஞான தரிசினி மெய்கண்டார் பெயர் வைத்தார். அவர் விரவு புகழ் அருணந்தியார். ஆக உமாபதி சிவத்திற்கு முன்னால் இருந்த மறைஞான சம்பந்தர் அது அருமையா காட்டுகிறார். பதியாம் வெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மெய்கண்ட நாயனார். மாறா விரவு புகழ் அருள்நந்தி அருள்நந்தி சிவாச்சாரியார். விரலார் செல்வ தாவிலருள் மறைஞான சம்பந்தர். சந்தான குறவர்ல 3 மறைஞான சம்பந்தர். இவர் யார் யாரு? நந்தியம்பெருமான், சனத்குமாரர், அதை தொடர்ந்து வரக்கூடிய சத்தியஞானதரிசினி, பரஞ்சோதி முனிவர், பிறகு மெய்கண்டார், அருள் சிவம். இந்த 7 பேரும் என்னை ஆட்கொண்ட பெரியவர்கள். இந்த 7 பேரும் இவர் இந்த 7 பேரும் சந்தானத்து மறைஞான சம்பந்தருடைய அந்த சந்தானத்தில் எமையாளும் தன்மையோர் என்று 7 பேரை அழகாக காட்டுகிறார்கள். அதிலே அந்த 7 பேர் பற்றி ஒரு துகளர் போன்ற ஒரு பாடல் ஆசிரியர் ரொம்ப அருமையா அதை காட்டியிருக்கிறார். கருவேலை தன்னை கடப்பர். யாரு? உலகில் மறுவாத இன்பத்துள் வைத்த குருவின் அடியார் 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 அடியாறு அடியாரை சார்ந்த அவர். அவ எத்தனை அடி வருகிறது? 7 அடியார். தொண்டமிடல் ஆதிநகரத்தர் இந்த 7 அடி என்று வந்ததை அருமைய மேற்கோள் காட்டுவார். நமக்கு உமாபதி சிவத்துக்கு முன்னால 7 அடிகள் இருந்து ஒண்ணு தெரிஞ்சிட்டோம். உமாபதி சிவன் 8 நூல் பண்ணி இருக்கிறார். ஆனா நானும் அதுல ஒருவர்னு பாடல. ராமலிங்கடிகளார் கூட வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்றோன்னார். உமாவதி சிவன் அப்படி பாடல. இவர்கள் தான் எங்களுக்கு ஆசிரியர். இதுல என்ன தெரிந்து கொண்டோம்? எவ்வளவு படித்தாலும் வாழ்நாள் முழுவதும் வணங்கக்கூடிய இடம் ஆசிரியருடைய திருவடி. மாதா குரு தெய்வம் என்று காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அந்த முறையில இவருக்கு முன்னால 7 பேர். இவரை எங்கேயும் சொல்லல. இதை வைத்துக் கொண்டு சைவராயிருப்பவர்கள் சாகும் வரை தன்னை பற்றி சொல்லக்கூடாது. உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லலாம். கந்தர் அனுபூதி முதலான தோத்திர பாடல்களை நாம் பாடலாம். அந்த முறையிலேதான் 7 அடியார் என்று காட்டுகிறார். ஆக அந்த 7 பேருடைய திருவடி என்னை ஆட்கொண்ட திருவடி. ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டதே என்பார் அம்பலவான பெருமானுடைய தோத்திரத்துல சேகர பெருமான் என்று நாம் சந்தான குருவரை போற்றுவோம். இனி மறைஞான சம்பந்தர் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 பேர்ல இவருக்கு குருநாதராக இருந்தவர். எப்படி மெய்கண்டார் பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசித்தாரோ, அதே போல மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்துக்கு அருளினார். இது போற்றி பகருடை நெஞ்சுமிடுத்துவதுல குருநாதர் செய்த மிகப்பெரிய கருணையை அந்த நூலிலே பார்க்கலாம்.
அந்த நூல்ல அது ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கிறது. சரி, அதில் மறைஞான சம்பந்தர் அவர் குருநாதர், அவர் மூலியமா தான் 6 பேர் அருள் கிடைச்சது. அவருக்கு ஒரு துதிப்பாடல் பாடுகிறார். 6வது திருப்பாடல். மறைஞான சம்பந்தர் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய திருவடிகளை வணங்குவாம் என்பதாக இது அமைந்திருப்பது. முதல்ல இந்த நில உலகம் நல்ல விளக்கம் பெறவும், சாம வேதம் மக்களிடத்துல போகவும், பராசர முனி மரபு இந்த நாட்டில தலைக்கும் பொருட்டும், உயிர்களுக்கு ஞானச் சார்பு தர வந்தருளி, உயிர்களுக்கு ஞானச் சார்பு தரும் பொருட்டு இறைவன் என்னவா வந்தான்? குருநாதராக வந்தான். ஞானச் சார்பு தர குருவாக வந்தான். அப்படி குருவாக வந்து என்னை ஆட்கொண்ட சைவ சிகாமணி, சைவத்தில் மணிமுடியாக திகழ்ந்தவர், மருதூர் என்ற ஊர்ல தோன்றியவர், பெண்ணாகடம் என்ற பகுதியில மருதூர்ல தோன்றியவர். அவர் பெயர் நல்ல சிறப்புடைய மறைஞான சம்பந்தர். அவருடைய திருவளரும் மலரடிகள் எண்ணி வைப்பாம். இது இந்த பாடலுடைய கருத்து. பாட்டு பாருங்க. பார்த்திகள, பார்ன்னு இல்ல உலகம். அடிக்கடி வகுப்புல சொல்லுவேன். திருவிளையாடல்ல நாகேஷ் சொல்லுவார், பார்வேந்தே என்னை பார்வேந்தே. பார்ன உலகம். பார்த்திகள, இந்த நில உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அறிவு விளக்கம் பெற வேண்டும். அப்படி அறிவு விளக்கம் பெறுவதற்காகவும் சாம வேதம் மல்க, வேதம், எஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் இருக்கு. அதுல சாம வேதம்னு ஒரு வேதம். அந்த வேதம் மல்க, மல்கன சிறப்பு என்று பொருள். அந்த வேதம் சிறப்படையவும் பராசர மாமுனி மரபு பயில, பராசர முனிவருடைய மகள் அந்த மரபு நமக்கு கிடைக்கவும், அடுத்து ஞான சார்புதர, நாம எதேதோ சார்பில் இருக்கிறோம், அதெல்லாம் கழட்டி கொண்டு சிவஞான இருக்கைக்கு நாம் வர வேண்டும். அதே போல அதனால எல்லாம் சட்டையை கழட்டி நீர் அணிஞ்சு காப்பு கட்டுறது, இத ஞான சார்புடையது. எனவே அந்த ஞான சார்பை எனக்கு தர வந்தருளி எம்மை ஆண்ட சைவ சிகாமணி, சைவ சிகாமணி, சைவத்துல சிகைன தலைன்னு அர்த்தம், அது முதன்மைன்னு அர்த்தம். சைவ சிகாமணி அவர் மருத தலைவர், மருத நகரில் தோன்றியவர். அவர் பிறந்ததுல பெண்ணாகடம். பெண்ணாகடத்துல என்ன சிறப்பு என்றால் சோலைகள் இருக்கும் உயரமா, பக்கத்துல சுவர் எழுப்பி இருப்பார்கள். அப்படி சுவர் எழுப்பி இருக்கிற அந்த நிலையில நல்ல சோலைகள் சூழ்ந்த அந்த மதில் சுவர், மதில் சுவர்ல கொடி கட்டி இருப்பார்கள். அந்த கொடி வானத்தளவு உயர்ந்திருந்ததா. நிலத்துல குளிர்ச்சியான நிலவு இங்கிருந்து அங்க போய் ஆக வேண்டும். அதனால குளிர்ச்சியானது. அந்த நிலவு இப்படி போகிற பொழுது அது இந்த பக்கம் பயணிக்க முடியாதபடி மதில் சுவர் உயரமாயிருக்க, அதுக்கு மேல அந்த குச்சியை மதிலுக்கு மேல கொடி இருக்கிறது. சந்திரன் வந்தது, கொடியை தாண்டி போக முடியல. அப்படி உயர்ந்திருக்கிற மதில் சுவர் உயர்ந்திருக்கக்கூடிய திருக்கடந்தை நகர், அங்கே அவதாரம் செய்தவர் மறைஞான சம்பந்தர். அவர் எந்தை, என்னுடைய அப்பா, என் தந்தை எந்தை என்று பெயர், உன் தந்தை உந்தை என்று பெயர். எங்க அப்பா அவர் எங்களுடைய குருநாதர். அவருடைய திருவளரும் மலரடிகள் என்ன அழகான சொல்லு பாருங்க. ஞான குருவுடைய அழகாக உயிர் வளரக்கூடிய திருவடிகள் என்றே அந்த திருவடிகளை சொல்லி அந்த மலரடிகள் சென்னி வைப்பாம் என்று 6வது பாடல் நிறைவு பண்ணுகிறார். இனி 7வது திருப்பாடல் நல்ல சைவ சித்தாந்த கருத்தை வெளிப்படுத்துகிற பாடல்.
இதுவரை குரு தோத்திரம் என்று அமைந்து விட்டது. முதல்ல பொதுவா விநாயகர் வணக்கம், இரண்டாவது நடராஜ பெருமான் வணக்கம், மூணாவது சிவகாமி தாயினுடைய வணக்கம், நாலாவது சிறப்பு விநாயகர் வணக்கம், அஞ்சாவது முருகப்பெருமான் வணக்கம். இல்லையா? நடராஜர், சிவகாமி, விநாயகர், முருகப்பெருமான், இப்படி 4 பாட்டு. அதன் பிறகு குருநாதர் வணக்கம் 5, மறைஞான சம்பந்தர் வணக்கம் 6. இனி 7வது பாடல் சிறந்த பாட்டு. 7ஆம் நூற்பா சத்து எதிராகலின் யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது அசத்திலது இருதரன் அறிவுள்ளது இரண்டால் ஆன்மா. அதற்கு ஏற்ப இங்கே 7வது பாடல் நூற்கருத்தை காட்டுகிறார். அதாவது சமயங்கள் உயிர்களை பேரின்பத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நெறிகள். அந்த சமயம் உலோகாயதன் முதலா சிவாத்துவிதம் ஈரா 24 சொல்லுவது. அதிலேயும் நமக்கு உலோகாயதன் முதலாக சிவாத்துவிதம் ஈராக சொல்லக்கூடிய அந்த சமயங்கள், அந்த சமயத்தை பெரும் பிரிவா 2ஆ பிரிச்சாங்க. ஒண்ணு புறச்சமயத்தவர், இன்னொன்னு அகச்சமயத்தவர். அந்த புறச்சமய அகச்சமயம் என்பதை பற்றி சிவஞான சித்தியார்ல தெரிந்து கொள்ளலாம். அது எது புறச்சமயம், எது அகச்சமயம் என்று பின்னால 18வது பாடல்ல காட்டுகிறார். தலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். புறச்சமயம், அகச்சமயம். அந்த புறச்சமய அகச்சமயத்தை 2ஆ பிரித்தாங்க. புறச்சமயம், புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம். 1 6. அப்ப 6 4 24. அதுல பெரும் பிரிவு புறச்சமயம், அகச்சமயம். புறச்சமயத்தார்களுக்கு வேதாக ஆகமங்கள் உடன்பாடில்லை, முப்பொருள் கொள்கையை ஏற்பதில்லை, சிவபெருமானை தலைவராக கொள்ளாதவர்கள். எனவே அந்த புறச்சமயத்தவர்களுக்கு தன்னை காட்டாமல் இருளாக இருப்பான். அடுத்து அகச்சமயத்துக்கு ஒளியாய், அகச்சமயம் அந்த அகசமயத்துக்கு அவர் ஒளியாக இருப்பார். புகழ் அளவை அளவாகி, இன்றைக்கு உலகத்துல பல அளவு, உலக பொருள்கள்ல நீட்டல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, இன்னல் அளவை. பாருங்க, இப்படி உலகியல்ல அளவை 4 உண்டு. அது போல சிவபெருமான் கடவுள் ஒருவர் உண்டு என்று உறுதிப்படுத்துவதற்கே அது காண்டல் உரை. அது அந்த உரை என்பது ஆகம பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம் என்று 3 சொல்லுவார்கள். காண்டல், கருதல், உரை. அந்த அளவைகளுக்கு அளவாகி இனி உயிரும் இறைவனும் தங்கமே ஆபரணமாவதைப் போல இறைவனே மனிதனாக வந்தான். எனவே அதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அது எது போல என்றால், பொன் ஆபரணமானா போல, பொன் பணி போல, அபேதம். அது சங்கரர் காட்டினார். இனி அபேத பிறப்பிலதாய் இருள் வெளி போல் பேதமும். இருளும் வெளியும், இருள் இருக்கிற பொழுது வெளிச்சம் பெறுகிற பொழுது இருள் நிற்காது. இருக்கிற இடத்தில் வெளிச்சமில்லை என்று பொருள். அதனால இருளும் வெளியும் போல உயிரும் ஆன்மாவும் வேறு வேறு என்று ஒருத்தர் சொன்னார், மத்துவர். அது எது போலனால் இருள்வெளி போல பேதம். அவங்க எது மேற்கோள்? புறச்சமயத்தவருக்கு இருளாய், அகச்சமயத்தவருக்கு ஒளியாயிருப்பதை காட்டுவது. அது அபேத பிறப்பலதாய் இருள் வெளி போல்
வேதமும். இருள் வெளி போல் வேதம். வேறுபாடு. இனி இன்னொன்னு சொன்னா இது மத்துவர், இன்னொருவர் சொற்பொருள் போல பேதாபேதம். சொல்லும் பொருளும் சில நேரம் சொல்லும் பொருளும் பக்கமா இருக்கும், சில நேரம் சொல்லுங்கிறதுக்கு பொருள் வேக பக்கம் இருக்கும். அதுபோல பேதாபேதமும் இல்லாமல். அப்ப உலக அரங்குல தத்துவ கொள்கையில இறைவன் உயிரோடு சேருவதில வேதம் அபேதம் பேதாபேதம். அபேதம் என்பது ஒன்று என்று சொல்வது, வேதம் என்பது 2 என்று சொல்வது, பேதாபேதம் என்பது ஒரு நேரம் ஒன்றாகவும் ஒரு நேரம் வேறுபாடுடையதாக இருக்கும். ராமானுஜர் இந்த 3 கொள்கையும் இன்றி, அந்த 3 கொள்கையும் இன்றி பெரு நூல் சொன்ன அறத்தினில் விளைவதாய். ரொம்ப அருமையான தொடர் போட்டார். பெருநூல். பெருநூலாவது இறைவனுடைய உண்மையான பெருமைகளை சொல்லக்கூடிய அறத்தின் கூறுபாடுகள் விளையக்கூடிய நூல். பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் உடல் உயிர் போல, கண்ணறு கண் போல, அறிவொளி போல. உடலும் உயிரும் பிரிப்பு நிற்கிறது, அது ஒன்றாய் இருப்பதற்கு மேற்கோள். உடலும் உயிரும் ஒன்றாயிருப்பது போல உயிரும் இறைவனும் ஒன்றாயிருக்கிறான். கண் அருக்கன். கண் எங்க இருக்கிறது? அருக்கன் சூரியன். கண் இங்கிருந்தாலும் பொருள்களை பார்க்காது. சூரியனுடைய ஒளி உதவி செய்யுமானால் கண் பார்க்கும். அதுபோல கண் எங்க இருக்கிறது? சூரியன் அங்க இருக்கிறது. வேறாய் அறிவொளி போல நம்முடைய உயிரின் அறிவு கண்ணொளியில கலந்த பொழுதுதான் ஒரு பொருளை பார்க்க முடியும். அது உடனாய். இப்படி இறைவன் உயிர்களோடு கலப்புத்தன்மையால் உடல் உயிர் போல் ஒன்றாயும், பொருள்தன்மையால் கண்ணறுக்கண் போல் வேறாயும், அடுத்து செலுத்தும் தன்மையால் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும். நான் சொல்ல போவது அவேதம் இல்லை, வேதம் இல்லை, வேதாபாதம் அத்துவிதம். அத்துவிதங்கிற சொல் நல்ல சொல்லுங்க. வடமொழியில நத்துவிதம் என்று சொல்லுவார்கள். அது இன்னு கூட்டல் ஆ நத்துவிதம். தமிழ்ல வரும் பொழுது நா கெட்டு ஆ நிக்கும். அத்துவிதம். இரண்டன் ஒருமை. சைவத்துல மிக உயர்ந்த கொள்கை இரண்டன் ஒருமை. அந்த அத்துவிதமாக கூடிய சிறப்புடைய இரண்டன் ஒருமையை வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம். வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம். அந்த வேதத்தினுடைய அந்தமாக சொல்லக்கூடிய வேதங்களில் ஆங்காங்கே புரிந்து கொள்ள முடியாத நெறிகள் இருக்கலாம். அதில் தெளிந்தது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தின் திறன் இங்கு தெரிக்கலுற்றான். தெரிக்கல் விளக்கமாக சொல்லுதல். சைவ சித்தாந்தம் சித்தத்தின் அந்தம், சித்து பொருளின் அந்தம். அந்த சித்தாந்தத்தை இங்கு தெரிக்கலுற்றாம் என்று 7வது பாடல்ல ரொம்ப விரிவா புறச்சமயம் அகச்சமயம் அவர்களுக்கெல்லாம் அறிய முடியாதபடி இருளாய் புகழ் அளவைகளுக்கு அளவாக அபேதமும் வேறுபாடு, வேறுபாடு இன்மை, வேதம் வேறுபாடு, வேதாபேதம் ஒரு நேரம் ஒற்றுமை ஒரு நேரம் வேற்றுமை என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் கொள்கை உட்பணி போல அபேதம், மத்துவர் கொள்கை இருள்வெளி போல பேதம், ராமானுஜர் கொள்கை உட்பொருள் போல பேதாபேதம். இந்த கருத்துக்கள் எல்லாம் இல்லாமல் பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் கண் உடலும் உயிரும் போல கலப்பால் ஒன்றாகவும், கண்ணறு கண் போல பொருள்தன்மையால் வேறாகவும்,
அறிவொளி போல செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கக்கூடிய இறைவனோடு பிரிப்பின்றி நிற்கக்கூடிய அத்துவ தன்மை ஆகக்கூடிய சிறப்புடைய அந்த நெறி, அது வேதாந்தங்கள்ல சில குழப்பம் இருக்கின்றன, அவையெல்லாம் நீக்கி சைவ சித்தாந்தம் என்ற கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நூல் வழியாக என்று 7வது திருப்பாடல்ல அழகுபட போற்றி இருப்பதை பார்க்கிறோம். இனி 8வது திருப்பாடல் இந்த நல்ல செய்திகளை ஞான நூல்களை யார் கேட்கலாம்? கேட்கிற பொழுது அந்த குருநாதர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி 8வது பாடல்ல காட்டுகிறார். உயிர்கள் 3ஆ பிரிப்பார்கள். மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர். மும்மலமுடையோருக்கு சகலரின் பேரு, இருமலமுடையவருக்கு பிரளயாகலர்னு பேரு, ஒருமலமுடையவர்களுக்கு விஞ்ஞானகலர் என்று பெயர். அந்த நிலையில உயிரை 3 வகையாக பிரித்தார்கள். அப்படி 3 வகையாக பிரித்ததுல ஒருமலமுடையவர், இருமலமுடையவர், மும்மலமுடையவர் அவர்களுக்கு இறைவன் பல வகையில அருள் செய்வான். அதில் நமக்கு 3 முலையுடைய சகல வர்க்கம் அதுக்கு குருநாதராக வருவான். திருக்கண்ணோக்கம் செலுத்துவான். குருநாதர் தன் கைகளால மாணாக்கனுடைய திரு உடம்பை தீண்டுவார். பிறகு வாக்கால், பாவனையால், மிகுநூலால், யோகப்பண்பால், ஔத்திரிய குண்டல மண்டலத்தால் பாசத்தை நாசம் செய்வார். அது இந்த நிலையில தீக்கை செய்கிற பொழுது குண்டம் மண்டம் போட்டு செய்வார், நீங்கி செய்வார். அது கிரியை ஞானம் என்று ஞான நூல்கள் சொல்லும் என்று 8வது பாடல்ல காட்டுகிறார். பாட்டு படிச்சிருவோம். மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் ஒன்று, கண்ம மூல மலத்தார் ஒன்று, 3 முடையார் ஒன்று. மலத்தார்னா ஆணவ பலம் மற்றும் உடையவர். கண்ம மூல மலத்தார்னா கண்ம பலமும் ஆணவ பலம் உடையவர். 3 முடையார், ஆணவம், கண்மம், மாயை, 3 முடையார். அவர்களுக்கு அன்றே தீபகமாய் அப்படி இருக்கக்கூடிய மூலம் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இறைவன் சகல வர்க்கத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவன் தீபகமாய் வருவான். தீபகம்னா பார்வை விலங்கு. 23வது பக்கம் 2வது பத்தியில தீபகம் ஒரு கோடு போட்டு பார்வை விலங்குன்னு ஆசிரியர் போட்டிருப்பார், உரையாசிரியர் பெருமகனார். ஆக தீபகம் நல்ல சொல் என உங்களுக்கு அது படிக்கிற பொழுது மறந்துவிடும். அதனால புத்தகம் இருந்தா அதை ஒரு அடிக்கோடு போட்டுங்க. தீபகம் பார்வை விலங்கு. அதாவது ஒரு விலங்கை பிடிக்கணும்னா, ஒரு பறவையை பிடிக்கணும்னா ஒன்ன பழக்கப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். அது எந்த பக்கமா நிற்கும். அந்த குருவி கத்துறது போல கத்தினால் இங்க நம்ம கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் அங்க வந்துடும். அது மாதிரி இறைவன் குருநாதர் பார்வை விலங்காக போல குருநாதர் வருவார். எப்படி உருவாய் வருவார். அதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாயில தொடங்கும். உருவாக அருள் செய்வான். அப்படி உருவாக அருள் செய்யக்கூடிய நாதன் முதல்ல திருக்கண் நோக்கம் செலுத்துவார். அந்த திருக்கண் நோக்கத்தால் தான் பல கோடி பிறவியிலே செய்த பாவம் சுட்டரிக்கப்படும். திருக்கண் நோக்கம் செலுத்துவதால நம்முடைய அறியாமை நீக்குவார். பிறகு பரிசத்தால் உயிர்கள் பெற்றிருக்கிற உடம்ப தன்னுடைய கரங்களால தொடுதல். அப்படி பரிசத்தால் திகழும் வாக்கால், அதாவது மந்திர உபதேசம் செய்கிற பொழுது அந்த மந்திர உபதேசத்தால் மல நீக்கம் செய்வதற்கு வாக்கு தீக்கை, அதாவது வாசக தீக்கை என்று சொல்லுவார்கள். பாவனையால் எங்காவது இருப்பார் நம்ம மாணவர்,
நல்லா ஆகணும் நினைச்சா அவருக்கு நன்மை கிடைத்துவிடும். மிகு நூலால் நல்ல ஞான நூல்களை சொல்லி விளங்கும்படியா சொல்லுகிற பொழுது அது சாஸ்திர தீக்கை என்று பெயர். பிறகு யோக பண்பால் சிவயோகத்தை பயிற்சி செய்து ஒருமை உணர்வு உண்டாக்கி மல நீக்கம் செய்தல் போக நுகர்ச்சி என்று சொல்லப்படுவது. போக பண்பால் அங்கிருந்து யோகத்தால் செய்வது. ஔத்திரியால் குண்டம் குடம் இதெல்லாம் வச்சு செய்கிற முறை. இந்த முறையில ஒரு ஆன்மாவுக்கு பலவினை நீங்கும் பொருட்டு நாம் குருநாருடைய திருக்கண் பெற்று பிறகு தீக்கை பெற்றுக் கொண்டால் மிகுந்த நன்மையாக இருக்கும் என்று இந்த திருப்பாடல் கருத்தை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகா ஆசிரியர் பின்னால காட்டியிருக்கிறார். இனி தீக்கை செய்கிற பொழுது என்ன நடக்கும் காட்டுகிறார். தீ கூட்டல் கை. தீன கெடுத்தல், கைன கொடுத்தல். மலத்தை கெடுத்து சிவத்தை கொடுத்தல் என்ற அர்த்த பாடல். ரொம்ப அருமையான திருப்பாடல். மலத்தை கெடுத்து சிவத்தை கொடுத்தல். இது அடுத்த திருப்பாட்டு. அது தீ கூட்டல் கை. மலத்தை கெடுத்து சிவத்தை கொடுத்தல். ஆக அவர் குருநாதர் தீக்கை பெற வருகிற பொழுது நமக்கு முதல்ல 5 எழுத்து மந்திரம் ஓதக்கூடிய ஆற்றலை தருவார். அது மந்திர அதிகாரம்னு பேர். பிறகு அர்ச்சனை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பார். அது அர்ச்சனாதிகாரம்னு பேர். பிறகு உள்ளத்துல வழிபாடு செய்வதற்கு யோக அதிகாரம் கொடுப்பார். அது ஒரு வகையான நிலை. அது சமயம் விசேடம் என்ற பொருள் அமையும். சரியை கிரியை யோகம் என்று அமையும். அந்த முறையில உயிர்களுக்கு சமயதிக்க விசேடதிக்க அடுத்து நிர்வாணத்திக்க இந்த 3 எப்படி செய்யறது என்பதை இந்த பாடல்ல காட்டுகிறார். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. பாருங்க, விரும்பிய மந்திர அதிகாரம் 1ன்னு போட்டுக்குங்க. அர்ச்சனா அதிகாரம் 2ன்னு போடுங்க. மேவும் யோக அதிகாரம் அது 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 என சமய விசேட வரும் பொருவில் நிர்வாணம். 3ஆச்சா? 3 நிலை. மேல மந்திர அதிகாரம்னார், அது சமய தீக்கை. அர்ச்சனா அதிகாரம்னார், அது விசேட தீக்கை. யோக அதிகாரத்துல என்ன இருக்குதுங்கிறத அடுத்து காட்டுகிறார். இப்ப சமய தீக்கை என்பது மந்திர அதிகாரத்தை பெறுதல். விசேட தீக்கை என்பது இறைவனுடைய வடிவத்தை சிவலிங்க வடிவம் வடிவத்திலேயோ மேலேயோ ஏதேனும் ஒன்றுல வைத்து அந்த பெருமானுக்கு மலரிட்டு அர்ச்சனை செய்தல். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, இதெல்லாம் அர்ச்சனை அதிகாரம். அது விசேட தீக்கையில வருவது சிவலிங்க திருமேனிக்கு. இனி யோக அதிகாரம் என்பது உள்ளுத்துக்குள்ள பூஜை பண்ணுதல். அது நிர்வாண தீக்கை. அது வரும் பொருவில் நிர்வாணம்னா, பொருவில்னா ஒப்பில்லாத நிர்வாண தீட்சை. அந்த நிர்வாண தீட்சை எப்படி பண்ணுவார்? மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலைகள். மொத்தம் எத்தனை ஆச்சுன்னு பாருங்க, 6. மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. இந்த உலகம் 2 பொருளால சூழப்பட்டது. ஒன்று பொருள் பிரபஞ்சம், இன்னொன்று அர்த்த பிரபஞ்சம். அது சொல்லுலகம் பொருளுலகம் என்று சொல்லுவார்கள். சொல் என்பது எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லான சொற்றொடர். இதுதான் சொற்பிரபஞ்சம். எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லான சொற்றொடர். அதைத்தான் இங்க வண்ணம், பதம்,
மந்திரம் என்றார். இனி தத்துவங்கள்ல பொருளுலகத்துல கலைகள் 5, அதன் பிறகு தத்துவங்கள் 36, புவனம் 224. இது பொருளுலகம். இந்த 2ஐயும் குருநாதர் அத்துவா சுத்தி செய்வார். இந்த 6ம் நீங்கிய பிறகுதான் உயிர் சிவஞான போதத்தை அனுபவிக்க தயாராகும். இதுதான் இந்த பாடல்ல சொல்லுவது. அல்ல நிர்வாணத்துக்கு அப்புறம் பாருங்க, மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள். வடமொழியில மந்திரம்னா சொற்றொடர், பதம்னா சொல்லு, அடுத்தது வண்ணம்னா எழுத்து. எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லான சொற்றொடர். அதன் பிறகு புவனம், தத்துவம், கலை. இது 6 பொருள். என்னென்ன? மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. இது என்னென்ன அளவுன்னு எழுதினார். இங்கு அடவில் தொகை 11. மந்திரங்கள் 11. ஈசானத்தோட அகோர வாமதேவ சத்யோஜாதம் என்பது போல நமக்கு அவருடைய முகங்கள் சொல்லுவது. அது ஈசான தத்புட அகோர வாமதேவன் சத்யோஜாதம். அதன் பிறகு இருதயம், சிரசு, சிகை, கவசம், கண்ணு, அத்திரம் 6. இந்த 6, 5, 11. இதுதான் மந்திரங்கள். அதன் பிறகு பதம். அதைத்தான் சொன்னார். அடைவில் தொகை 11. 11 என்னென்ன? ஈசான தத்தோட அகோர வாமதேவ சத்யோஜாதம் 5. இருதயம், சிகை, சிரசு, அடுத்து அத்திரம், கவசம் முதலாக வரக்கூடிய 6. 6, 5, 11. அது 11. 81 ரொம்ப அர்த்தமான சொல். 81 என்பது பதங்கள் மொத்தம் 81. அதன் பிறகு 51. அதுல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் 51 எழுத்து. பதம் எழுத்து, மந்திர சொல், வண்ணம் எழுத்து, பதம் சொல்லு, மந்திரங்கள் சொற்றொடர். ஆக 11. அதன் பிறகு 81, 51. இது சரியா போச்சு. இனி புவனங்கள் 224. 224. தத்துவங்கள் 36, 6. அது நாம் உங்களிடத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5. அதனுடைய தன்மாத்திரையான சுவையொளி ஓசை நாற்றம் 5 ஆக 10. அறிகர்கள் மெய், காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. அடுத்தது கை, காலு, எருவாய், கருவாய். இதெல்லாம் சேர்த்துனா அறிகருவி 5, தொழிற்கருவி 5 ஆக 20. மனம், புத்தி, சுத்தம், அகங்காரம் 4. அந்த கரணம். எனவே அவை நமக்கு ஆன்ம தத்துவங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாயை. 7 நமக்கு வித்யா தத்துவங்கள். சிவம், சக்தி, பிறகு சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. இந்த 5 ஆக 24, 7, 5 எல்லாம் கூட்டினீங்கன்னா 36 தத்துவம். அதுதான் 36. பாடல்ல பாத்தீங்கன்னா 36. சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. அதை இங்க சொன்னார் 6. இது நமக்கு உண்மை விளக்கத்துல விரிவா படிச்சிருக்கிறோம். பிறகு 5 கலைகள் 5. சாந்திகளை, சாந்திகளை, வித்யாகலை, பிரேட்டகலை, நிவர்த்திகளை 5. பரந்த நெறி 6 6 அத்துவாக்கள் மூலமா ஆன்மா பிறக்கும், 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 பிறக்கும். மாணிக்கவாசகர் சாதல், பிறப்பு, பிறப்பு, சாதல், தடஞ்சுடியில் என்று காட்டுகிறார். இந்த முறையில
இந்த நிர்வாண தீக்கை என்பது இந்த வண்ணம், பதம், மந்திரம், புவனம், தத்துவம், கலைகள் இவையெல்லாம் பரந்த நெறி. எதற்காக இதை கொடுத்தார்? ஆன்மா அறிவு விளக்கம் பெறுவதற்காக. அது நல்ல நெறி. நெறினார். இதுதான் பின்னால நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். அதான் இந்த வகுப்பு. திருவருளே சேரும் வண்ணம். அந்த நெறி அறுவகையும் ஒருவி குருநாதர் நீக்குவார். பிறகு நினைவறிதாம் பரபத்துள் உயிர் தரவ, யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத மேலான பதவி. பரபதம், பதம்னா பதவி, பரன மேலான, மேலான பதத்துள் உயிர் பிறவ, அதுல போய் உயிர் பொருந்தும்படியாக பயிற்றுதல் நிர்வாண தீக்கை. இந்த பாடல்ல தீக்கை 3 வகை: சமயம், விசேடம், நிர்வாணம். அதுல நிர்வாண தீக்கை அதாவது சமய தீக்கை பெறுகிற பொழுது மந்திர அதிகாரம் பெற வேண்டும். விசேட தீக்கை பெற்ற பிறகு அர்ச்சனா அதிகாரம் கிடைக்கும். நிர்வாணம் என்பது அத்துவா என்ற வழி. அது 6, சொல்லுலகம் 6, பொருளுலகம் 6. பொருளுலகத்துல கலை 5, அதன் பிறகு தத்துவங்கள் 36, புவனங்கள் 224. அதே போல நமக்கு இந்த 6ம் உருவ நீங்கும்படியாக செய்து நினைவறிதாகிய பராபரத்துள் உயிர் பெறவ பயிற்றுவது என்று 9வது திருப்பாடல். 10வது திருப்பாடல். இதுல சரியை, கிரியை, யோகம்னு சொன்னீங்க. யோகம் மனதுக்குள்ள செல்வது, கிரியை புறத்துல செய்வது. இந்த சரியை, கிரியை எல்லாம் ஞானம் பெறுவதற்கு வழிகளாக இருக்கின்றன. அது உபாயச்சரிய கிரிய யோகம், உண்மைச்சரிய கிரிய யோகம் என்று பெயர். அந்த உண்மைச்சரியையில நிக்கிற பொழுதுதான் உயிர்களுக்கு சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம் கிடைக்கும். அதில் மேலாக கிடைக்கப்பெற்ற அந்த ஞானம் 2 வகை. அவையாவன உயிர்களுக்கு அனாதிகாலம் தொட்டு பந்தித்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீங்குமாறு செய்வதற்கு உயிர்களிடத்தில விளக்கமாக இருக்கிற திருவருள் ஞானம் ஒன்று. இன்னொன்று அதை தெளிய கூறக்கூடிய இந்த நூல்கள் ஒன்று என்று இதை அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் 10வது பாட்டு. பாருங்க. கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும். சரியை, கிரியை, யோகம் இவை எல்லாமே எதற்கு தெரியுமா? ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும் என்று ஞானங்கள் சொல்லும். அதில் உபாயச்சரிய கிரிய யோகம், உண்மைச்சரிய கிரிய யோகம் 2 இருக்கிறது. அதுல உலகியல் இன்பம் வேண்டும் என்றால் உபாயச்சரிய கிரிய யோகம், அருளியல் இன்பம் முழுமையாக வேண்டும் என்றால் உண்மைச்சரிய கிரிய யோகம். அதுல 4ல 4 16, இதுல 4 32 பிரிவுகள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதில் ஞானத்தில் ஞானம் பெறுகிற பொழுதுதான் நமக்கு சாயுச்சியம் கிடைக்கும். அது சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம் என்று சொல்லப்படுவது. அந்த முறையில் மருவியிடும் உயர் ஞானம் 2ஆம். அந்த 2 உயர் ஞானம்னா மேலான ஞானம் 2. அதாவது உயிரை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கக்கூடிய ஆணவமலம். அந்த ஆணவமலம் நீங்குமாறு செய்து ஆன்மாக்களிடத்தில எப்பொழுதும் இருக்கக்கூடிய திருவருள் ஞானம். அது திருவருள் ஞானம். இன்னொன்று அந்த திருவருளை பற்றி தெளிய சொல்லக்கூடிய ஞான நூல்கள்.
அந்த நூல்களால் வரக்கூடிய ஞானம் ஒன்று. இப்படி பரஞானம் என்றும் அபரஞானம் என்று சொல்லுவார்கள். இதை ஞான நூல்கள் இந்த முறையில எடுத்துச் சொல்லும் என்று ஆசிரியர் உமாபதி சிவம் அழகுபட காட்டியிருப்பதை பார்க்கிறோம் என்று சொல்லி, தீக்கையிலே விடாமல் நன்னெறியிலே நாம் செய்யக்கூடிய அருளை சிவபரம்பொருள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இறைவனுடைய திருவடியை சிந்தித்து நூலாசிரியர், உரையாசிரியர் உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. ஐயா ஓதமூர்த்தியா நிறைவு செய்தல். ஐயா சிவாய நம. சிற்றம்பலம். வாழ்க வேந்தனும் போகுக நாமமே வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லா ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி, பாகம் போற்றி, தாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.